நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு ப்ரொபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூட தான் செய்யும், எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர்னா கூட்டம் கூடும். நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க, இவருக்குன்னா கூடுதலாக ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவர் சூசமாக சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோமே, அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க. மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம், ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்போவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும், என்னன்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்கள், என்ன விளம்பரம் என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. பாக்கியராஜ ஆரம்பித்தார், அண்ணன் சிவாஜி மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கியிருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும்னார், ஒரு சீட்டுக்காக போயிட்டாரே. இது மாதிரி தான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடையது. ஓவராக ரொம்ப கான்ஃபிடென்ஸை வச்சா ரொம்ப இதாயிரும்.